Hi everybody, நான் தான் உங்கள் அருண். வெல்கம் டு அவர் சேனல். யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மோஸ்ட்டாக எல்லோரும் புதுசாக தான் இருப்பீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னடா இந்த வீடியோ ரொம்ப நாள் வீடியோ போடல ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போட முடியல, டைம் கிடைக்கல ப்ராப்பராக. ஸோ இந்த வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, Modzilla கிராஷ் கார்ட் ஃபார் V3 R15V3க்கு வாங்கலாமா வேணாமா, அந்த ஒரு கண்டென்ட் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஏன்னா நைட்டு பண்ணுறேன் இந்த வீடியோ அப்படின்னு கேட்டால், நான் இதுக்கு முன்னாடி பெங்களூர் சீரிஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். யாரும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். பெங்களூர் சீரிஸில் ஒரே ஒரு வீடியோ தான் போட்டிருக்கேன், இதுதான் 2வது வீடியோ. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அன்றைக்கி 4 o'clock பக்கம் ஒசூர்கிட்ட போயிட்டோம். கரெக்டாக நம்ம ரைட் விசாச்சின்னு அவங்க டீம்கிட்ட போகிறப்ப மணி வந்து 7 o'clock ஆகிடுச்சு, நைட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வீடியோ ப்ராப்பராக ஷூட் பண்ண முடியல. ஸோ அதனால் மொபைலில் சின்ன சின்ன ஷார்ட்ஸ் சின்ன கிளிப்ஸாக எடுத்திருந்தேன் மொபைலில். ஸோ அதை நான் ஆட் பண்ணுறேன் பின்னாடி. ரைட் விசாச்சின் ப்ரோ என்னால் பார்க்க முடியல அன்றைக்கி, சத்தியமாக. நானும் சரி நீ பார்த்தலாம் தான் போனேன் அன்றைக்கி, ஆனால் அன்றைக்கி என்னால் பார்க்க முடியல. ஆனால் ஆல்ஃபா பார்த்தேன், ஆல்ஃபா அங்கே தான் இருந்துச்சு. ஆல்ஃபா நான் மோஸ்ட்டாக ரைட் சச்சின் ப்ரோ ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கோ, அது ரைட் சச்சின் ப்ரோட பைக்கு. 1 second, ட்ரஸ்ட் மீ கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாரெல்லாம் R15V3 வச்சுருக்காங்களோ. ஸோ அதனால் மறக்காமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். யாரெல்லாம் R15V3 வச்சுருக்கீங்களோ கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது திண்டுக்கல்லில் மோஸ்ட்டாக யார் யார் வச்சுருக்கீங்களோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், திண்டுக்கல் பாய்ஸ். ஸோ இப்போ கரெக்டாக எங்கே இருக்கோன்னா தலப்பாக்கட்டி, நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா ரிட்டன் வரப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா கண்டனுக்குள்ளே போகலாம் வாங்க. R15V3க்கு கிராஷ் கார்ட் எது பெஸ்ட்டு என்னை பொறுத்தளவு? நான் வந்து இது ஏன் வீடியோ இவ்வளோ நாள் கழித்து போடுறேன்னா, சரி நம்ம Modzilla கிராஷ் கார்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், பண்ணிவிட்டு கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்த்துடலாம் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரொடெக்டடாக இருக்குது, எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது, பில் குவாலிட்டி எப்படி இருக்குது, எல்லாமே பார்த்துட்டு சொல்லிடலாம்னு சொல்லிட்டு தான் எவ்வளோ நாள் அந்த வீடியோ போடல, Modzilla வீடியோ. ஸோ ஃபைனலாக நான் யூஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் 6 months யூஸ் பண்ணியிருக்கேன் Modzilla கிராஷ் கார்டு. எவ்வளோ நம்ம வாங்கினது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லா ப்ரொடெக்ட் பண்ணுது நம்ம லெக்கை. ஸோ Modzilla கிராஷ் கார்டு வந்து ஒர்த்து, நம்ம பே பண்ணுற ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கும் வந்து ஒர்த்து இந்த கிராஷ் கார்டு. R15V3க்கு, R15V4க்கு வந்து அவங்க டீம் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, கூடிய சீக்கிரம் விடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் லாஸ்ட் டைம் பேசினப்போ அவங்க அதான் சொன்னாங்க. எப்படி சர்வீஸ் எப்படி அப்படின்னு கேட்டால், பார்சல்லையும் அவங்க அனுப்புகிறாங்க. நான் வந்து நேராக போய் நான் சர்வீஸ் சச்சின் ப்ரோ பார்க்கணுங்கிறதுக்காக, ஒரு நிமிஷம் சாமி போகுது ஒரு வேளை பாருங்க. ரைடு சச்சின் ப்ரோ பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் ஆக்சுவலாக பெங்களூர், எனக்கு அதெல்லாம் பெங்களூரில் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. அதனால் சரி போகிற வழியில் ஒசூர் தானே, நம்ம போய் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிடலாம், அப்படியே அவரை பார்த்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நான் சரி பெங்களூர்லேயே ஃபிக்ஸ் பண்ணிடுறேன், அவங்க உங்கள் அங்கே நேரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக நான் போனது வந்து நீல கணக்கு பண்ணி 6 months கரெக்டாக நியூ இயர் டைமில். ஆனால் நியூ இயருக்கு கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி நாள் நான் நினைக்கிறேன். செம்ம சப்போர்ட்டுங்க. நான் ஆக்சுவலாக அவங்கள்ட்ட 4 மணிக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன், ஈவினிங் 4 o'clock. நான் மார்னிங் கிளம்ப லேட் ஆகிடுச்சு, அதனால் என்னால் அந்த டைம் போக முடியல. தம்பி அந்த டைம் என்னால் போக முடியல. நான் ஆஃப்டர்நூனே வந்து எனக்கு கால் பண்ணிட்டாங்க மெக்கானிக்கல் டீம்லேருந்து. ஒருத்தர் கால் பண்ணிட்டு, ப்ரோ உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன், வர எவ்வளோ நேரம் ஆகும் ப்ரோ அப்படின்னு கேட்டாங்க. இப்போ நான் சொன்னேன், ப்ரோ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, நான் வந்துடுவேன் ப்ரோ அப்படின்னு சொன்னேன். ஒரு 5-6 வந்துடுவேன் ப்ரோ அப்படின்னு சொன்னேன். ஆனால் நான் அவங்க போகிறதுக்கே வந்து 7 ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து ப்ரோ உங்களுக்கு தான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இப்போ தான் ப்ரோ கிளம்புனேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்க ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் நான், இல்லை ப்ரோ நாளைக்கு நீங்கள் வந்து திருப்பி இதுக்காக நீங்கள் தனியாக இங்கே வரணும், வேணாம் ப்ரோ நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க, நான் ஷாப் க்ளோஸ் பண்ணிட்டேன், அதனால் ரைடு சச்சின் ப்ரோ ரூமுக்கு வந்துடுங்க, நான் லொக்கேஷன் அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் லொக்கேஷன் 7:30க்கு வந்து லொக்கேஷன் அனுப்புகிறாங்க. அங்கே போயிட்டு எங்கே ஃபிக்ஸ் பண்ணோன்னு சொன்னால், ஷாக் ஆகிடுவீங்க, அந்த ரோட்டில் ஃபிக்ஸ் பண்ணோம், ரூமுக்கு பக்கத்தில் அந்த ரோட்டில் ஃபிக்ஸ் பண்ணோம்.
GT. அந்த ரோலில் ஃபிக்ஸ் பண்ணால் அந்த வீடியோ கிளிப்பையும் நான் உங்களுக்கு சைடில் போடுறேன் பாருங்கள். அப்படியே ஆல்ஃபா ரைடு சச்சின் ப்ரோ பைக்கையும் நம்ம பைக்கையும் வச்சு ஒரு பிக் எடுத்திருப்பேன், அதையும் பாருங்கள். அவங்க எல்லாம் ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு தான் நம்ம கையில் பைக்கை கொடுத்தாங்க. எல்லாம் ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், எல்லா நட் போல்ட்டு எல்லாமே வந்து கரெக்டாக ப்ராப்பராக ஃபிட் ஆகிருக்கா எல்லாமே ப்ராப்பர் செக் பண்ணிட்டு தான் நம்ம கையில் கொடுத்தாங்க. ஈவினிங் அதுவும் நைட் ஆனாலும் எவ்வளோ லேட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த அங்கே இருந்த ஒரு பேர் அஜித், ரொம்ப அவர் பேர் அஜித். அவரோட இப்போ ரீசெண்டாக R15V4 R15M எடுத்திருக்காரு இப்போ ரீசெண்டாக. அதே ரைடு சச்சின் ப்ரோ வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் செம்ம ஒர்த்துங்க. R15V3 கிராஷ் கார்டு வந்து நம்ம காலையும் நல்லா ப்ரொடெக்ட் பண்ணோம். உங்களுக்கு இந்த காலை இருட்டில் எடுக்கிறனால கோச்சுக்காதீங்க. இந்த வீடியோ நான் இன்றைக்கி இப்போ இதை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் எடுக்கிறேன், பர்பஸ்ஃபுல்லாக தான் நைட்டு எடுக்கிறேன். ஸோ மறக்காமல் மன்னிச்சுங்க. இந்த வீடியோ ஒழுங்காக ப்ராப்பராக இல்லை அப்படின்னா ப்ரோ இல்லை ப்ராப்பராக இல்லை அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள், அடுத்தடுத்து மாற்றிக்கிறேன். இப்போ நான் ஃபுல்லாக திண்டுக்கல்லே தான் ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கேன். ஸோ என்ன சொன்னேங்கிறதே மறந்துட்டேன். சர்வீஸ் வைஸ் வந்து நல்ல சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணாங்க. கால் பண்ணாங்க, கால் பேக் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நைட் அவ்வளோ டைம் இருந்தாலும் அவங்க டீம் வந்து ஒர்க் பண்ணாங்க. அவங்களோட ஹார்ட் ஒர்க்கு நல்ல வேர்டு இங்கிலீஷில் வரும், ஹார்ட் ஒர்க் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தப்பாக இருந்தால் மன்னிச்சுங்க. ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்ண எப்பயுமே வந்து அது கண்டிப்பாக பலன் தரும். பெட்ரோல் அப்புறம் போட்டுக்கலாம். ஸோ ஃபைனலாக என்னடா சொல்ல வர, வாங்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக R15V3 வச்சுருந்தீங்கன்னா மாட்ஜிலா கிராஷ் கார்டு போடுங்க. வேறு எந்த கிராஷ் கார்டும் போடாதீங்க. இது எந்த ஒரு ப்ரொமோஷனும் கிடையாது. நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா அவ்வளோ பில்ட் குவாலிட்டி அவ்வளோ நல்லா இருக்குது. வேறு யாரும் இப்படி பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு நான் நினைக்கிறேன். ஸோ இதை விட வேறு நல்ல கிராஷ் கார்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா, நான் தான் அருண், மோட்டோ விளாக்கிங் பண்ணிகிட்ருப்பேன், அன்பாக்சிங் பண்ணுறேன், சின்ன சின்ன ஃபன்னி வீடியோஸ் எடுத்து போட்டுட்ருப்பேன். ஸோ மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். பக்கத்தில் அப்படியே பில்லைக்கரை தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இவ்வளோ கஷ்டப்பட்டு பேசிகிட்டு இருக்கேன், கடைசியில் மைக் ஒர்க் ஆகலைன்னா எப்படி இருக்கும்? பிடிக்குதா? இல்லை. ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ கைஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இப்போ திண்டுக்கல் டவுனுக்குள்ளே இருக்கோம். ஸோ திண்டுக்கல்லில் இருக்க என்னென்ன ஃபேமஸான ஃபுட்ஸ் இல்லை ஏதாச்சும் நம்ம மோட்டோ விளாகிங் செட்டப்பில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஐடியாஸும் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அதையும் ட்ரை பண்ணலாம். சீக்கிரம் நம்ம சேனலை ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும். அதுக்குரிய எல்லா முயற்சியும் கண்டிப்பாக நான் எடுப்பேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே தூங்குங்க. அன்றைக்கி குட் நைட் கைஸ். இந்த வீடியோ எப்போ விடுன்னு தெரியாது, குட் நைட்டாக குட் ஈவினிங்கா, அதை நான் அப்போ பார்த்துக்கலாம்.